எண்ணெய் இப்போ கடுகு போட்டுக்கணும். 1 ஸ்பூன் கடுகு, சீரகம் பொடியா அதை அப்படியே போட்டுக்கலாம். பாருங்க, கடுகு வெடிச்சிச்சு. வெங்காயம் போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கிட்டேன். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் அதையும் வதக்கலாம். இதுலேயே மிளகாத்தூள் எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ போட்டுருவோம். நான் 2 ஸ்பூன் போடுறேன். ஒரு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் பாருங்கள். தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் பொடியாக நைஸாக. அந்த தக்காளி போட்டுப்போம். தக்காளி போட்டு நல்லா தேவையான உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். பாருங்க, தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக நல்லா கொதித்து வந்ததும் நம்ம முட்டை போட்டு நல்லா பாருங்கள். தக்காளி எல்லாம் கரைஞ்சிடுச்சு. பாரு, நல்லா பச்சை வாசனை போய் கொதிச்சிருச்சு. இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். முட்டையை உடச்சி ஊற்றி இந்த மாதிரி முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. பாருங்க, முட்டை 6 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். அப்படியே மூடி வைங்க. 5 நிமிஷத்துக்கு வந்துடும் முட்டை. பாருங்க, முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். லைட்டாக இந்த கிரேவி எடுத்து இது மேலெல்லாம் கொஞ்சம் ஊற்றிடணும். நல்லா முட்டை வெந்துடும். ஒடிச்ச முட்டை குழம்புங்க. சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். இந்த ஒடிச்ச முட்டை குழம்பு யார் யாருக்கு பிடிக்குமோ அவங்க லைக் பண்ணுங்க. அஸ்வின் சீக்ரெட்டை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யார் யாருக்கு பிடிக்குமோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு டிஷ்ல பார்க்கலாம்.